நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம். நமது பொதுப்பணித்துறை அமைச்சர் வேலு அவர்கள் ஒரு அறிவிப்பு வெளியிட்டிருக்காரு. திருச்சியில் 16ஆம் நூற்றாண்டில் கட்டப்பட்ட ராணி மங்கம்மா அவர்களுடைய அரண்மனை, சொக்கநாத நாயக்கர் அவர்களுடைய அந்த அரண்மனை எல்லாம் பார்த்திங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு 38 கோடி ரூபாய் செலவில் புதுப்பிக்கப்படும், புனரமைக்கப்படும் அப்படின்னு ஒரு அறிவிப்பு வெளியிட்டிருக்காங்க. யார் இந்த ராணி மங்கம்மா, யார் இந்த சொக்கநாத நாயக்கர், இவங்களுக்கும் இந்த மண்ணுக்கும் என்ன சம்மந்தம், இவங்களுக்கும் தமிழ் மக்களுக்கும் என்ன சம்மந்தம், ஏன் இந்த வீண் செலவு? ஏற்கனவே தமிழக அரசே சொல்கிறாங்க கடுமையான நிதி நெருக்கடி இருக்குது அப்படின்னு. தரமான பள்ளிக்கூடங்கள் இல்லை, கட்டிடங்கள் இல்லை, கழிப்பறைகள் இல்லை, இன்னும் பல விடயங்களுக்கு தமிழ்நாடு அரசுக்கிட்ட காசே இல்லை. பொதுமக்கள்கிட்ட கையேந்தக்கூடிய நிலைமையில் இருக்கிற அளவுக்கு அவங்க இருக்காங்க. இன்னொரு பக்கம் பார்த்திங்கன்னா ஒன்றிய அரசும் போதுமான நிதி தர்றதில்லை. அது ஒரு பிரச்சனை போயிட்டு இருக்குது. இப்பேற்பட்ட சூழலில் இவங்க ஏன் இவ்வளோ மெனக்கிட்டு ராணி மங்கம்மாக்கும் சொக்கநாத நாயருக்கும் இந்த ஒரு 38 கோடி ரூபாய் செலவு செய்யணும்? என்ன அவசியம் வந்தது சொல்லுங்கள். எத்தனையோ ஆலயங்கள் சிதலம் அடைஞ்சு சீரமைக்கப்படாமல் கிடக்கிறது. இப்படி எண்ணற்ற பிரச்சனைகள், நிறைய பிரச்சனைகள் இருக்குது. இதற்கெல்லாம் செலவு செய்ய இந்த அரசிடம் காசு இல்லை. ஆனால் சொக்கநாத நாயக்கருக்கும் ராணி மங்கம்மாக்கும் செலவு செய்ய காசு எங்கேருந்து வருதுன்னு தெரியல. இனப்பாசத்தில் இதை செய்கிறாங்களா? குறிப்பிட்ட இனத்தினுடைய சமூகத்தினுடைய வாக்குகளை பெறுவதற்கு இந்த அரசியல் நாடகம் நடத்துகிறார்களா? இன்னமும் தமிழர்கள் இலச்சவாயன்களாக தான் இருக்கானுங்க. என்ன தெரிய போகுது இவனுங்களுக்கு? இவனுங்களுக்குள்ளே ஜாதிய ஏற்றத்தாழ்வுகள், ஜாதிய மனப்பான்மை போட்டுக்கிட்டு தான் இருப்பாங்க. இப்படியெல்லாம் தெரிந்து வைத்து கொண்டு தான் இவர்கள் இப்படி தமிழர்களை ஏமாற்றி முட்டாளாக்கி கொண்டிருக்கிறார்களா என்பது புரியலை. வெள்ளக்காரர்கள் கூட இங்கே ஆட்சி செய்தார்கள். நிறைய நல்லதும் செஞ்சுருக்காங்க, இங்கே சுரண்டி எடுத்துக்கிட்டு போயிருக்காங்க, கெட்டதும் செய்திருக்கிறாங்க. அது முடிஞ்சுது. அவன் போனான் அந்த மண்ணை விட்டு, அதோடு அது முடிஞ்சுது. இப்போவும் நம்ம வெள்ளைக்காரர்கள் இங்கே ஆட்சி செய்தார்கள், வெள்ளையர்கள் சில நன்மைகள் செய்தார் என்பதற்காக புதுசாக அவர்களுக்கு ஏதாவது நம்ம செய்து கொண்டு இருக்க முடியுமா? அப்படி செய்வது தான் சரியாகுமா? அதே போலத்தான் இந்த ராணி மங்கம்மா அவர்களுக்கும் சொக்கநாத நாயக்கருக்கும் நாம் செய்கின்ற செலவு, நமது வரிப்பணத்திலிருந்து செய்கின்ற செலவு முறையானது தானா, சரியானது தானா என்று தமிழர்கள் சிந்திக்க வேண்டும். அதிகாரம் யாரிடத்தில் இருக்க வேண்டும் என்பதில் தமிழர்கள் தெளிவாக இருக்க வேண்டும். இல்லாவிட்டால் இது போன்றுதான் தொடர்ந்து நடந்து கொண்டே இருக்கும். வேடிக்கை மட்டும்தான், ஜாதி சண்டை மட்டும்தான் போட்டு கொண்டு இருக்க வேண்டும். வேறு எதுவும் செய்ய முடியாது. அடிமைத்தனம்தான் மிஞ்சும்.